இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், யார் சார் அந்த எக்ஸ்? அவன் டீடைல்ஸ் கொடுங்க சார். நாங்க பிடிச்சு அவனை உள்ள போடுறோம். ஏடி, நான் யாரு சொல்லு. ஏடி, நான் யாரு? அண்டர் கிரவுண்ட் டிபார்ட்மெண்டோட ஹெட், 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சீனியர் மோஸ்ட் ஆபீசர். என்னாலேயே அவனை பிடிக்க முடியல. என்னோட இத்தனை வருஷ சர்வீஸையே ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி என்னையே அவமானப்படுத்திட்டான். அந்த வர்மா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை பிடிச்சு என் அம்மா நிரபராதிங்கிற உண்மைய நான் வர வைக்கிறேன். சார், இது அபிஷியல் கேஸ் மட்டும் இல்ல, என் பர்சனல் கேஸ். இதை நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணி காட்டுறேன் சார். அவனோட டீடைல்ஸ் மட்டும் என்கிட்ட கொடுங்க சார். இல்ல ஏடி, அவன் தப்பானவங்கிற டீடைல்ஸ் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கே தவிர அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே நம்ம கிட்ட இல்ல. சோ ப்ரூஃப் கிடைக்கிற வரைக்கும் அவனை பத்தின டீடைல நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. ஆல்ரெடி இதுல மினிஸ்டர் லெவல்ல இன்வால்வ்மெண்ட் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நாம அவனை ஃபாலோ பண்றோம்னு தெரிஞ்சிட்டா கூட இந்த கேஸை பிரேக் பண்ணி டிஸ்மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் தாண்டி நாம அவனை பிடிக்கணும்னா நமக்கு ப்ராப்பர் ப்ரூஃப் வேணும். இது எல்லாத்துக்கும் மேல அவன் அக்காவை தாண்டி இப்போ அவன்கிட்ட நம்மளால நெருங்க கூட முடியாது. சார், தப்பா எடுத்துக்கலனா அவங்க அக்கா ஃபோன் நம்பர் தர முடியுமா? வேண்டாம் ஐடி, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. சார், ஒன்னும் ஆகாது சார், என்ன நம்புங்க. ஹலோ, ஹூஸ் திஸ்? ஏடி, தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். என்ன வேணும்? அதான் உங்க ஸ்டேஷனுக்கு தேவையான அளவுக்கு கொடுத்து அனுப்பிட்டேனே. இப்ப எனக்கு எதுக்கு கால் பண்றீங்க? எனக்கு உங்க கிட்ட இருந்து ஒன்னும் வேண்டாம். உங்க பின்னாடி ஓட்டிட்டு இருக்கானே ஒரு கிரிமினல், அண்டர் வெர்லிட் ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ற கூலிக்காரன், போதை மருந்த வித்து எத்தனையோ பேரோட லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிற சாடிஸ்ட், உங்க தம்பி, அவன் தான் வேணும். ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியாம பேசாத. ஒரு அக்யூஸ்டோட அக்கா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். இத பாரு, நான் நினைச்சேன்னா இந்த வேலையில இருந்து உன்னை இப்பவே தூக்க முடியும். மைண்ட் இட். ஆமா, என் தம்பி அக்யூஸ்ட்னு சொல்றியே, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப் கண்டிப்பா இருக்கு. ஆனா அது இன்னும் என் கைக்கு கிடைக்கல. அதனாலதான் உங்க தம்பி இன்னும் உங்க பின்னாடி இருக்கான். அது மட்டும் என் கைக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் கடவுளே வந்து தடுத்தாலும் உங்க தம்பிய பிடிச்சு லாக்அப்ல போட்டு அவன் உடம்ப லத்தியால புண்ணாக்கி அவன் வாயில இருந்து எங்களுக்கு தேவையான உண்மையெல்லாம் நாங்க வர வச்சிருவோம். ஏய், மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்க. என்ன பத்தி நீ சரியா தெரியாம பேசிட்டு இருக்க. இத இதோட நிறுத்திட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு. அதான் உனக்கும் நல்லது, உன் டீமுக்கும் நல்லது. என்ன மிரட்டுறியா? உன் மிரட்டலுக்கு பயப்படுற ஆளு நான் இல்ல. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நான் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஏய், யார் நீ? ஒரு கிரிமினல தன்னோட அதிகார பலத்தால காப்பாத்திட்டு இருக்கிற இன்னொரு கிரிமினல் தான் நீ. ஒரு அக்யூஸ்ட காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற, உன்னையும் தூக்கி உள்ள போடுறனா இல்லையான்னு பாரு. என்ன மிரட்டுறியா? இத பாரு, எந்த ப்ரூஃபும் இல்லாம என் தம்பியை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி தேவையில்லாம என் குடும்பத்தை அபியூஸ் பண்ணிட்டு இருந்தா அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன ஆனாலும் ஒரு கிரிமினல ரொம்ப நாள் வெளியே சுதந்திரமா சுத்திட்டு இருக்க விடவே மாட்டேன். என்ன சேலஞ்ச் பண்றியா? ஆமா, அப்படி எடுத்துக்கிட்டா எனக்கு அது ஓகே தான். என்கிட்டயே சேலஞ்சா? அதையும் பாத்துரலாம். என்ன நீ பாக்குறது தான் நீ யூனிஃபார்ம் போடுற கடைசி நாளா இருக்கும். எனக்கு இந்த காமெடி எல்லாம் பிடிக்கவே இல்ல. வேற யாராவது குழந்தைங்க வந்தா இந்த ஜோக்க சொல்லி சிரிக்க வைங்க. இப்போ போனை வை. ஏடி, நான் தான் அப்பவே சொன்னேனே, இப்ப நீயே பார்த்தல அதிகார திமிரல எப்படி பேசுறான்னு. விடுங்க சார், அவங்க குடும்ப கௌரவம் போயிடும்ன்ற பதட்டத்துல அப்படி பேசுறாங்க. ஆனா அவனை பிடிக்க போறத யாரும் தடுத்துற முடியாது.
இந்த டைமண்ட் நெக்லஸ் சூப்பரா இருக்குக்கா. இதுவும் கல்யாண பொண்ணுக்கு தானா? ஆமா, இது யூரோப்ல இருந்து நான் வர வச்ச ஒரிஜினல் டைமண்ட் நெக்லஸ். ஏந்திரா, இந்த நகையெல்லாம் வாங்க எவ்வளவு ஆச்சு? ஜஸ்ட் 1 CR தான். புரியலையே. 1 கோடி ரூபாய். 1 கோடியா? ஆ, இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் மலை கணக்கால இருக்கு. குருவி தலையில பனங்காய வச்சா கூட பரவாயில்ல, பாறாங்கல்ல வச்சா தாங்குமா? சித்தி, ரித்திகாவும் சரி அவளோட குடும்பமும் சரி இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா அவ நம்ம கபிலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த செங்கோட்டு வேலர் குடும்பத்தோட மருமக, அவளோட குடும்பத்துக்கும் அந்த கௌரவம் சேரும். அதுவும் இல்லாம இது ஏன் தம்பியோட கல்யாணம். அத எவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணணுமோ அவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணணும். அதனாலதான் இது எல்லாமே. ஏமா இந்திரா, இதெல்லாம் நம்ம கம்பெனி கணக்குல வாங்கினது தானம்மா? இந்த நேரத்துல இது ரொம்ப முக்கியமா? அப்படி அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு இல்ல பெரியம்மா, கம்பெனி கணக்குனா எல்லாருக்கும் அதுல ஷேர் இருக்குல்ல, அத தெரிஞ்சுக்கலாம் தான் அப்பா கேட்டாரு. இல்லப்பா? ஆ? ஆ, ஆ. என்னடி பேசுற? என்ன பேசுற? அம்மா சரி விடு, அவ சின்ன பொண்ணு. நீ சும்மா இரு இந்திரா. இந்த வீட்ல எல்லாருக்கும் கேள்வி கேட்கணும்னு தோணுது இல்ல? அப்ப அவங்க எல்லாருக்கும் இது தெரியட்டும். இப்ப சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த நகை மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்துக்கு ஆகிற மொத்த செலவையும் இந்திரா அவளோட சொந்த செலவுல தான் செய்யறா. கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து ஒரு பைசா கூட இதுக்காக அவ எடுக்கல, புரியுதா? அவ தம்பி கல்யாணத்துக்காக ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த குடும்பத்தை அவ குடும்பமா தான் எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன் ஷேரு ஓன் ஷேருன்னு கணக்கு பார்த்துக்கிட்டும் இல்ல, ஒரு நாளும் செஞ்சதை சொல்லி காட்டினதும் இல்ல. அட அம்மா, பொதுவா பணம் அதிகமா வந்துட்டா குடும்பமே பிரிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பணம் என்னைக்குமே நம்ம குடும்பத்தை பிரிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நானே முன்னாடி நின்னு பண்ணிட்டு இருக்கேன்.